நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் கன்டென்ட்டை கொடுத்து நம்ம ஹேர் நல்லா ஹெல்த்தியாக க்ரோத் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு பேக் தான் இது. இந்த பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மந்த் ட்ரை பண்ணாலே உங்கள் ஹேர் நல்லா திக்காக க்ரோத்தாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஹேர் வளரும் போதே ஹெல்த்தியாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முல்லை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சு டே பார்த்தீங்கன்னா 15. கிட்டத்தட்ட நம்ம பாதி டேஸ் வந்தாச்சு, இன்னும் பாதி டேஸ் தான் இருக்கு. இந்த 15 டேஸ்லேயே என்னோட ஹேர்ல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. என்னோட ஹேர் பார்த்தீங்கன்னா ஸ்பிட்டல்ஸ் நல்லாவே குறைஞ்சிருச்சு. டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் சுத்தமாவே இல்லை. நல்லாவே எனக்கு ஹேர் க்ரோத்தும் இருக்கு. பேபி ஹேர், குட்டி குட்டி பேபி ஹேர் நிறைய க்ரோத் ஆயிருக்கு. இன்னும் 15 டேஸ் தான் இருக்கு. அதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா இந்த சம்மர்ல எனக்கு எப்பயும் ஆகக்கூடிய ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆயிருக்கு. இன்னுமே நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்ச். இந்த 15 டேஸ் நீங்களே என் கூடவே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பீங்க, நான் கண்டிப்பா நம்புறேன். இந்த டே 15ல நான் எத்தனாவது பேக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேக் 8, 8வது பேக் தான். 8வது நான் என்ன பேக் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹேருக்கு முக்கியமா கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் பாத்தீங்கன்னா புரோட்டீன் தான். இந்த 8வது பேக் பாத்தீங்கன்னா புரோட்டீன் பேக் எடுத்திருக்கேன். இந்த புரோட்டீன் பேக் எடுத்துக்கலாம் நம்ம ஹேர் பாத்தீங்கன்னா புரோட்டீன் கண்டென்ட்டோட நல்லா ஹெல்த்தியா க்ரோத் ஆகுறதுக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவா இருக்கும். நீங்க எந்த பேக் யூஸ் பண்றீங்களோ இல்லையோ நம்ம ஹேருக்கு கண்டிப்பா புரோட்டீன் கொடுத்தே ஆகணும். அதனால நீங்க பாத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டி மந்த்லி ஒன்ஸ் ஆகுது உங்க ஹேருக்கு நீங்க புரோட்டீன் பேக் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க ஹேர் நல்லா ஹெல்த்தியா க்ரோத் ஆகும். உங்களுக்கு ஹேர் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க மட்டும் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது இந்த ப்ரோட்டீன் பேக்கை ரெகுலராக எடுத்துகிட்டே வாங்க. மற்றபடி நம்ம நார்மலாக மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம ஹேருக்கு ப்ரோட்டீன் பேக் கொடுத்தே ஆகணும். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முல்லை சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ப்ரோட்டீன் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எவ்வளோ நேரம் ஹேரில் வச்சுருக்குன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த ப்ரோட்டீன் பேக்குக்காக நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியண்ட் உளுந்து தான். வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம், தோல் உளுந்துன்னு சொல்லுவாங்களே அது கூட எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி கருப்பு உளுந்து சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பேக் அரைச்சதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணணும். ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். உளுந்து சேர்த்துக்கிறனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹேரை நல்லா திக்காக மாற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் ஒரு 2 ஸ்பூன் அளவு உளுந்து நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்ட செகண்ட் இன்க்ரீடியண்ட் பாதாம் தான். நான் ஒரு 7 பாதாமை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊற வச்சு எடுத்துக்கிறனால நம்ம ஹேருக்கு இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். இந்த ஊற வச்ச தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதை நம்ம அப்படியே குடிச்சிடலாம். நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த பாதாமை பார்த்திங்கன்னா நான் தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் சேர்த்துக்க போகிறேன். அப்போ நமக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். நமக்கு ஒரு மாதிரி திப்பியாக இருக்காது. அதனால் நான் எல்லா பாதாமோட தோலையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். பாதாம் சேர்த்துக்கிறனால நம்ம ஹேருக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஹேரை அடர்த்தியாக மட்டும் இல்லை ஹெல்த்தியாக வளர வைக்கிறதுக்கு இந்த பாதாம் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு இந்த பாதாம் பேக் மட்டுமே உங்கள் ஹேரில் யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க, ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்ட இன்க்ரீடியன்ட்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். உளுந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். ஆனால் பாதாம் பார்த்திங்கன்னா தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கலாம். அப்புறம் பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் நான் உளுந்து ஊற வச்ச தண்ணி மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். பாதாம் ஊற வச்ச தண்ணியை நான் வேஸ்ட் பண்ணிடல, அதை நான் இன்டேக்காக எடுத்துக்கிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக இன்டேக்காக எடுத்துக்கோங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இப்போ உளுந்தையும் பாதாமையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். 3ஆவதாக நான் ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். அது என்னென்னு பார்த்திங்கன்னா எக் ஒயிட் தான். நான் ஒரு முட்டையோட ஒயிட் மட்டும் நான் எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. நம்ம ஹேரில் வரக்கூடிய ஸ்பிட் எண்ட்ஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஹேரை நல்லா திக்காக மாற்றும். இது கூட நான் லாஸ்ட்டாக என்ன சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டர் ஆயில் தான். கேஸ்டர் ஆயில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ தான் நம்மளோட இன்க்ரீடியன்ட். இன்றைக்கி பேக்கான 4 இன்க்ரீடியன்ட் இதுதாங்க. வெள்ளை உளுந்து, பாதாம், எக் ஒயிட்டு, அப்புறம் விளக்கெண்ணெய், கேஸ்டர் ஆயில். இந்த 4 தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். இது கூட வேறு எதுவுமே நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை, தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. இதை அப்படி நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பார்க்கும்போது ஒரு க்ரீமியான பேக்காக இருக்கும். இன்றைக்கி நான் ஃபில்டர் பண்ணுறேன். நான் அப்படியே தான் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா நைஸாக அரைச்சாச்சு. நம்ம இதோட எக் ஒயிட்டு, ஆயில் எல்லாமே சேர்த்தாச்சு. கேஸ்டர் ஆயில் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். உங்களுக்கு கேஸ்டர் ஆயில் சேராது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நம்ம எக் ஒயிட்டே சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுவே போதுமானது தான். இன்றைக்கி ப்ரோட்டீன் பேக்குன்றனால ப்ரோட்டீன் கண்டென்ட்டாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம ஹேரில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து ஆயிலிங் ஹேராக தான் இருக்கணும். நார்மல் ஆயில் வச்சிருந்தாலே போதும், டீப் ஆயில் வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக் எப்பயுமே ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் ஹேர் லென்த்தில் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த பேக் யூஸ் பண்ணுற நம்ம ஹேரில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சிலருக்கு முடி வந்து லாங்காக இருக்கும், ஆனால் வந்து அடர்த்தியாக இருக்காது. ஹேர் க்ரோத்தை வந்து தூண்டுறதுக்கும் அடர்த்தியாக மாற்றுறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உளுந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட், அதாவது புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நம்ம சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ப்ரோட்டீன் பேக்காகவே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பாதாம், அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் நல்லா அடர்த்தியாகவும் மாற்றும். பாதாம் நம்ம ஊற வச்சு யூஸ் பண்ணுறதால அதோடைய எஃபெக்ட் இன்னுமே அதிகமாக இருக்கும். நம்ம முடி அடர்த்தியாக மட்டும் இல்லைங்க, ஹெல்த்தியாக வளர வைக்கிறதுக்கும் பாதாம் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒமேகா ஃபேட்டி ஆசிட், அப்புறம் விட்டமின் B12, A, B2, B6 இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஹேருக்கு தேவையான ஊட்டச்சத்தை வந்து இது அதிகமாகவே கொடுக்குது. நம்ம ஹேர் க்ரோத்துக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. நம்ம பாதாம் இன்டேக்காக எடுத்துக்கும் போதே நம்ம ஹேருக்கு வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கும். இதில் ஹேர் பேக்காக யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேரை இன்னுமே வந்து க்ளோயிங்காகவும் ஷைனிங்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் மாற்றுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது ஆனால் நீளமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அடர்த்தியாக மாற்றணும்னு நினச்சா 1 மந்த்துக்கு இந்த பேக்கை வீக்லி ஒன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு 1 மந்த்துக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய எக் ஒயிட் நம்ம அடிக்கடி நம்ம ஹேரில் எடுத்துக்கும் போது நம்ம ஹேரில் வரக்கூடிய ஸ்பிட்டன்ஸை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். நம்ம முடியை வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோத் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம முடி வளரும் போதே பார்த்திங்கன்னா ஸ்பிட்டன்ஸ் இல்லாமலும் ஹெல்த்தியாகவும் வளர வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா நீங்கள் எக் ஒயிட் மட்டும் இல்லைங்க, ஃபுல் எக்கு கூட சேர்த்துக்கலாம். நம்ம எக்கு வந்து ஃபுல்லாக சேர்த்துக்கும் போது அந்த மஞ்சக்கரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்கும். இன்னொன்று இந்த சம்மர் டைமில் நம்ம ஹேரை வந்து ரொம்பவுமே ட்ரையாக மாற்றிடும். அதனால தான் நான் எக் ஒயிட் மட்டும் சேர்த்துருக்கேன். அப்புறம் கேஸ்டர் ஆயில் சேர்த்துக்கிறதுனால நம்ம பாடியை கூலாக வச்சுக்கிறோம், ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணும். இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம ஹேரை வந்து அடர்த்தியாக மாற்றக்கூடியது தான். நம்ம ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டேன். நான் சாலிடாக 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருந்தேன். அதுக்கு மேலே நம்ம வைக்க வேண்டாம். நம்ம இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக கோல்ட் ஆகாது, நம்ம ஹேரை வந்து ரொம்பவே ட்ரையாக மாற்றாது. அதனால் நீங்கள் தாராளமாக 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு, ஷேக்கர் இதெல்லாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சில் 1 டே விட்டு ஹேர் வாஷ் பண்ணுறோம். அப்போ நம்ம ஹேருக்கு அடிக்கடி ஷாம்பு ஷேக்காக யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஹேர் ரொம்பவே டேமேஜ் பண்ணிவிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பேக்கை மட்டுமே வச்சு நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணுங்கள், அதுவே போதுமானது தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த 30 டேஸ் ஹேர் க்ரோத் சேலஞ்சை எதுக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட ஹெல்த்தி ஹேரு நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே எஃபெக்டிவாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.